ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு லைவ் வீடியோ. இந்த கண்டென்ட் கொஞ்சம் பழசு தான். ஆக்சுவலி ஃபேஸ் ரிவீல் பண்ண வீடியோக்கு அப்புறம் போடணும்னு நினச்ச முதல் வீடியோ இதுதான். இடையில மான்செஸ்டர் சிட்டியோட ஃபினான்ஷியல் ஃபேர் ப்ளே ப்ராப்ளம், அப்புறம் நமக்கு சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. போர்ச்சுகல், மான்செஸ்டர் யுனைடெட், ரியல் மேட்ரிட், யுவென்டஸ்ன்னு ஆடின கிளப் கண்ட்ரியில் சாதனை மேல் சாதனை படைத்த ரொனால்டோ சவுதி ப்ரோ லீகில் இணைந்தது மகிழ்ச்சியா அதிர்ச்சியா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அவரோட பர்சனல் டிசிஷன், அதில் தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை, அதற்கான தகுதியும் இல்லை. ஓகே, பட் ஒரு ரசிகனா நம்மளுடைய ஆதங்கம் இருக்குல்ல, நமக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல. உதாரணத்துக்கு அஜித் விஜய் ஃபேனாக இருந்தாலும் என்னதான் நம்ம ஆர்கியூ பண்ணி அடித்து பிடிச்சி வெளியே வந்தாலும் பர்சனலாக நமக்குள்ள சில ஒப்பீனியன் இருக்கும்ல. தலை இந்த படத்தில் நடிச்சிருக்க வேணாம், அந்த படத்து கதையை தளபதி இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி கூட கேட்டு டிசைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும்ல. அது மாதிரி தான் ஒரு ஃபேனா, ஒரு ரொனால்டோ ரசிகனா நமக்குன்னு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் ஆதங்கம் தான் இந்த வீடியோ. அது சரி, ரொனால்டோ அல் நாசரில் சேர்ந்தது எப்போ, நீ வீடியோ போடுறது எப்போன்னு சில பேர் கேட்கலாம். இனிமேல் வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்னன்னு. ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு கண்டென்ட் ரெடி பண்ணது, வாடகை காரெல்லாம் பிடிச்சிருந்தது. ஸோ எதுக்கு அதை வேஸ்ட்டாக விடுவானே? கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, பெட்டர் லேட் தென் நெவர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போடணும்னு முடிவுக்கு வந்தது. ஸோ நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்ல போகிற ஒப்பீனியன்ஸ் சில பேருக்கு ஓகேவாக தோணலாம், சில பேருக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொனால்டோட ரெக்கார்ட்ஸ் பற்றி பார்த்தோன்னா, போர்ச்சுகல் இன்டர்நேஷ்னல் டாப் ஸ்கோரர். இதுவரைக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ராஃபி வின் பண்ணாத போர்ச்சுகல் ரொனால்டோவோட எரால தான் 2 இன்டர்நேஷ்னல் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க, யூரோ கப், நேஷன்ஸ் லீக். இதுக்கு முன்னாடி மொத்தமே 3 தடவை மட்டுமே வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆன போர்ச்சுகல் ரொனால்டோ வந்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக கேப்பே இல்லாமல் 5 முறை வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ போர்ச்சுகல் கால்பந்து வரலாற்றில் ரொனால்டோவுக்கு மிக முக்கிய இடம் உண்டு. அது மாதிரி மான்செஸ்டர் யுனைடெட்டில் பார்த்தீங்கன்னா பிரீமியர் லீக், சாம்பியன்ஸ் லீக்னு மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக கோல்டன் பூட், பேலண்டோர் வின் பண்ண பிளேயர் ரொனால்டோ. ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட்லேருந்து வெளியேறினதுக்கப்புறம் இன்னமும் யூசிஎல் வின் பண்ணலை, பேலண்டோர் கோல்டன் பூட் எந்த ஒரு பிளேயருமே வின் பண்ணலை. ரியல் மேட்ரிட்டுக்கு வந்தால் ரியல் மேட்ரிட் டாப் ஸ்கோரர், 4 யூசிஎல், அந்த கிளப்லையும் பேலண்டோர் கோல்டன் பூட்டுன்னு வின் பண்ணி சாதனை மேல் சாதனை படைத்த ரொனால்டோ யுவென்டஸ் போனதுக்கப்புறம் அங்கேயும் வின் பண்ணாத ட்ராஃபீஸே இல்லைன்ற மாதிரி டாப் ஸ்கோரராகவும் சாதனை படைச்சிருக்காரு. ரிட்டர்ன் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு வந்த ரொனால்டோ போன சீசனில் மேன்யூவோட டாப் ஸ்கோரர். அப்படி யூரோப்பியன் லீக்ஸில் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான ரொனால்டோ திடீர்னு சவுதி ப்ரோ லீக்கு போயிட்டாரு. இது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இன்னமும் யூரோப்பியன் டாப் 5 லீக்ஸில் ஆட வேண்டிய கெப்பாசிட்டி, ஃபிட்னஸ், கேப்பபிலிட்டி, கோல் ஸ்கோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மேட்ச் வின் பண்ணுறதுக்கும் முழு தகுதியான பிளேயர் ரொனால்டோ. ஸோ திடீர்னு சவுதி ப்ரோ லீக் போனதும் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு தான். கிளப் வைஸாக அல் நாசர் 300+ ரேங்கிங்லேயும் சவுதி ப்ரோ லீக் 58, 60வது ரேங்கிங்கில் இருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்குது. அதாவது இட்டாலியில் 3rd டிவிஷனுக்கு ஈக்குவலான ஒரு லீக். பட் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு சவுதி ப்ரோ லீகையோ அல் நாசர் கிளப்பையோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அதற்கான மரியாதையும் வேல்யூவும் இம்பார்ட்டன்ஸும் கண்டிப்பாக இருக்குது. பட் ரொனால்டோ இந்த அல் நாசர் சவுதி ப்ரோ லீகை விடவும் கொஞ்சம் மேலே இல்லையா, அந்த கம்பேரிசன் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல ரன் ஸ்கோரிங் ஃபார்மில் இருக்கக்கூடிய விராட் கோலி ஐபிஎல்லேருந்து வெளியேறி ஆப்கான் லீக்குக்கு போனால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஏன்னா ரொனால்டோவை பொறுத்த வரைக்கும் ரொனால்டோ பேரை சொன்னதுமே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஜியோ செலிப்ரேஷன். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்டால் ஸ்வீடனுக்கு எதிராக வேர்ல்டு கப் பிளே ஆஃபில் ஹேட்ரிக், ஸ்பெயினுக்கு எதிராக வேர்ல்டு கப்பில் ஹேட்ரிக், கிளப் வைஸ் பார்த்தீங்கன்னா அட்லெட்டிகோ மேட்ரிக்கு எதிராக செகண்ட் லெக்கில் ஹேட்ரிக்னு அடுத்த ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆக வச்சது. இந்த மாதிரி டஃப்பான சிச்சுவேஷனில் மெஸ்ஸியோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் நம்ம அதிகமாக பேசுவோமே தவிர லக்சம்பர்க்கு எதிராக ஹேட்ரிக்கு, போஸ்னியாவுக்கு எதிராக ஹேட்ரிக்கு, இதை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறது இல்லை. ஏன்னா தட் இஸ் தி ஸ்டாண்டர்ட். ரொனால்டோட ஸ்டாண்டர்ட் அதுதான். டஃப்பான மேட்ச், டஃப்பான லீக், இக்கட்டான சிச்சுவேஷன், அங்கே தான் ரொனால்டோ பெர்ஃபார்ம் பண்ணுறது நம்ம அதிகமாக பேசக்கூடிய சிச்சுவேஷன் அதுதான். ஸோ இப்போ ஓகே, 2 ஹேட்ரிக் சவுதி ப்ரோ லீகில் அடிச்சிருக்கிறாரு. எல்லா பிளேயர்ஸ் அடிக்கிறாங்களா? மெஸ்ஸி போன அடிச்சிட முடியுமா அப்படின்ற கேள்விகள் வரலாம். மெஸ்ஸி அடிக்கிறாரா, மற்ற பிளேயர்ஸ் அடிக்கிறாங்களா இல்லையா, அது செகண்டரி. பட் சவுதி ப்ரோ லீக் இஸ் நாட் அட் ஆல் ரொனால்டோ ஸ்டாண்டர்ட் இப்போதைக்கு.
மேபி ஒரு 4-5 வருஷம் கழித்து ஒரு 42, 43, 45 அந்த மாதிரி ஸ்டேஜஸில் ஆடுறது தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் இப்போது ஃபுல் ஃபிட்னஸோட, ஃபுல் கோல் ஸ்கோரிங் கெப்பாசிட்டியோட, ஒரு மேட்ச் வின்னிங் டேலண்ட் இருக்கிற ஒரு ரொனால்டோ இப்போவே போய் சவுதி ப்ரோ லீகில் ஆடினது வந்து கொஞ்சம் மிகப்பெரிய ஷாக்கு தான். ஏன்னா இன்னமும் யூரோப்பியன் லீக் ஆடுற அளவுக்குள்ள கெப்பாசிட்டி ரொனால்டோ கிட்ட இருக்குது. 41 வயசான ஜ்லாட்டன் இப்ராஹிமோவிச் இன்னமும் ஏசி மிலன் கிளப்பில் இல்லையா, ஒரு வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலையா? இதுதான் ரொனால்டோ ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறது. அப்புறம் ரியோ ஃபெர்டினாண்ட், மான்செஸ்டர் யுனைடெட்டில் ரொனால்டோவோட கோ பிளேயர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈனியஸ்டா, ஜாவி, ரூனி, ஜெராட் இந்த மாதிரியான ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏஜ் தாண்டி போகும்போது எம்எல்எஸ், சைனா, கத்தார்னு போகிறதெல்லாம் சரியான முடிவு, கரெக்டான நேரத்தில் நல்ல முடிவு எடுத்திருக்காப்புல அப்படின்னு பேசின மீடியாவும் எக்ஸ்பர்ட்ஸும் இப்போ ரொனால்டோ போனதும் ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காமெடியான கமெண்ட் தான். ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போகணுன்னா கொஞ்சம் முட்டாள்தனமான ஒரு கமெண்ட். ஏன்னா ரொனால்டோவை நம்ம கம்பேர் பண்ணுறது மெஸ்ஸி, மேரடோனா, பெலே இந்த மாதிரி ஒரு டாப் கிளாஸ் லெஜெண்ட்ஸ் கூட, ஆல் டைம் கிரேட் பிளேயர்ஸ் கூட. ஓகே, அப்புறம் ரியோ ஃபெர்டினாண்ட்கிட்டே கேட்போம், இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் டைம் ரொனால்டோவை ஜாவி, இனியஸ்டா கூட கம்பேர் பண்ணுவோம், மெஸ்ஸி, மேரடோனா, பெல்லேவை தனியாக விட்டுவோம். ஓகேவா? ஒத்துப்பாரா? அதுக்காக ஜாவி, இனியஸ்டா நல்ல பிளேயர் இல்லையா அப்படின்னு கேட்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பொசிஷனில், அவங்க காலகட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு லெஜெண்டரி பிளேயர்ஸ், ஸ்டார் பிளேயர்ஸ் தான். பட் கண்டிப்பாக ரொனால்டோ அதை விட கொஞ்சம் மேலே தான். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படிப்பட்ட ரொனால்டோவை அவங்க பண்ண டிசிஷனை இவர் பண்ணியிருக்காருல, ஸோ அது ஓகே தானே அப்படின்னு ஏற்றுக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், இனிமேல் ரொனால்டோவை ஜாவி, இனியஸ்டா கூட கம்பேர் பண்ணிட்டு இருப்போம், மெஸ்ஸி, மேரடோனா பிள்ளையே தனியாக விட்டுருவோம். ஓகேவா? கண்டிப்பாக கிடையாது. மெஸ்ஸி, ரொனால்டோ ரெண்டு பேருமே 15-16 வருஷமாக ஃபுட்பாலை கட்டி ஆண்ட ரெண்டு லெஜெண்டரி பிளேயர்ஸ். ஸோ காம்படிஷன் வந்து எப்போவுமே அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். இப்போ மெஸ்ஸி வந்து ஃப்ரான்ஸோட லீக் 1க்கு போனப்போ என்னென்னலாம் கமெண்ட் பண்ணோம். ஃபார்மர்ஸ் லீக், ரிட்டையர்ட் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் போகிற லீக்கில் வந்து இப்போவே போயிட்டாப்புல, ரொனால்டோ இன்னமும் டஃபஸ்ட் லீக்கில் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ட்ரால் பண்ணோமா இல்லையா? இன்னமும் ட்ரால் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். மெஸ்ஸி வேர்ல்டு கப் வின் பண்ணலைன்னா இன்னமும் அந்த ட்ராலிங் கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் மெஸ்ஸி வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டதுனால அவரை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் இஸ் கம்ப்ளீட். இனிமேல் எந்த கிளப்பில் போய் ஆடலாம், என்ன வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். ஏன் ரிட்டையர்ட் ஆனால் கூட நோபடி கேர்ஸ். ஏன்னா பாக்கி இருந்தது வேர்ல்டு கப் ட்ராஃபி மட்டும்தான். அதையும் வின் பண்ணிட்டாப்புல. இனிமேல் அவர் எங்கே ஆடினா, என்ன என்ஜாய் பண்ணால், ரிட்டையர்ட் ஆனால் கூட யாரும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. பிகாஸ் ஃபார் ஹிம் ஃபுட்பால் இஸ் கம்ப்ளீட். ஸோ அப்படி ஒரு ஈக்குவலான கண்டஸ்டன்ட் இன்னமும் ஒரு படி மேலே போய் வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது ரொனால்டோ யூரோப்பில் இருந்திருக்கலாம். வேர்ல்டு கப் இனி 4 வருஷம் கழிச்சு தான் வரப்போகுது. பட் வேர்ல்டு கப் மட்டும் இல்லாமல் ரொனால்டோவுக்குன்னு உண்டான ஒரு தனி ட்ராக்ல கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸ் இன்னும் அதிகரிச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ கப் வருது, அடுத்து நேஷன்ஸ் லீக் இப்போ முடிஞ்சிருச்சு. ஓகே, யூரோ கப் டூர்னமெண்ட் வருது, UCL பேக் டு பேக் வின் பண்ணலாம். ஏன் ரொனால்டோவால் வின் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட்டு மெஸ்ஸி 4-1 பேலண்டோர் வின் பண்ணி இருந்தப்போ 5-5 ட்ரா பண்ணவர் தான் ரொனால்டோ. ஸோ ரொனால்டோவால் கம்பேக் கொடுக்க முடியும். UCL வின் பண்ணலாம், பேலண்டோர் கோல்டன் பூட் வின் பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணலாம், யூரோ ட்ராஃபி இன்னொரு வாட்டி வின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வின் பண்ணுறாரா இல்லையா அது செகண்ட். பட் ரொனால்டோ யூரோப்பில் இருந்து ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுத்து காம்படிஷனில் ஆக்டிவாக இருந்திருக்கலாம். இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சீசனில் மேபி ரொனால்டோவுடைய UCL ரெக்கார்ட்ஸ் பிரேக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி இந்த சீசன்லேயே PSG அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய் ஒரு செமி அல்லது ஃபைனல் வரைக்கும் போகிறதா இருந்தால் டாப் அசிஸ்ட் அப்படிங்கிற ரொனால்டோட ரெக்கார்ட் பிரேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மெஸ்ஸி ரொம்ப பக்கத்தில் வந்துட்டார். டாப் கோல் ஸ்கோரருக்கான ரெக்கார்ட் அடுத்த யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்லேயே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்டை விட்டு கொடுக்காம இன்னும் ஒரு 2 சீசன் யூரோப்லேயே ரொனால்டோ இருந்திருக்கணும். அப்படி ரொனால்டோவுக்குன்னு யூனிக்காக இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை யூரோப்லேயே இருந்து ரொனால்டோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கலாம். ட்ராஃபிஸ் வின் பண்ணுறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கலாம். இண்டிவிஜுவல் அவார்ட்ஸுக்கும் ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா ஒரு பக்கம் அந்த பேலன்ஸ் வந்து வேர்ல்டு கப்போட இப்படி ஆயிடுச்சு இல்லை. ஸோ கொஞ்சம் கூட ஈக்குவலாக கொண்டு வரதுக்கான முயற்சிகளை ரொனால்டோ எடுத்திருக்கலாம். அதுதான் என்னுடைய ஒப்பீனியன்.
அப்புறம் வந்து சில ரொனால்டோ ஃபேன்ஸ் சொல்கிறது என்னென்னா ஏஷியன் ஃபுட்பால் வந்து டெவலப் ஆகும், ஏஷியன் ஃபுட்பாலோட ஸ்டாண்டர்ட் இன்னும் அதிகமாகும், ரொனால்டோ வந்ததுனால அது இன்னும் பெரிய லெவலில் வரும் அப்படின்னு. அது எப்படி பிரதர் வரும்? இந்த சவுதி ப்ரோ லீக் என்னன்னு யாருக்குமே தெரியாது, ரொனால்டோ வந்ததுனால அது தெரிய வந்திருக்கு. அல் நாசர் கிளப் கேள்விப்பட்டதே இல்லை, அது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கு. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்த அல் நாசர் கிளப் வந்து 12-14ன்னு போயிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரொனால்டோ எஃபெக்ட் அப்படின்னு நம்ம பெருமையாக பேசிக்கிறோம். ஓகே, அந்த லாஜிக்கே நம்ம எடுத்தோம்னா 550 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ரொனால்டோவுக்கு வெறும் 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தானே அல் நாசரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற ஃபாலோவர்ஸ் எல்லாம் எங்கே? ஒன்று அதெல்லாம் ஃபேக்குன்னு நம்ம சொல்லணும், இல்லைன்னா இந்த ஃபாலோவர்ஸுக்கு பெரிய அளவில் ரொனால்டோ போனதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அல்லது அவங்க வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்காங்க, ஒரு ஷாக்கு தான் அப்படி தானே எடுத்துக்கணும். ஏஷியன் ஃபுட்பால் வளர்கிறதெல்லாம் வந்து எப்படி பிரதர் தெரியலை. ஒரு பிளேயர், ஒரு மெஸ்ஸி ரொனால்டோ வர்றதுனால ஒரு என்டையர் காண்டினென்ட்டோட லீகும் ஃபுட்பாலும் டெவலப் ஆகும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் காமெடியான ஒரு நியூஸ் தான். ஏன்னா ஃபுட்பால் டெவலப் ஆகணும் அப்படின்னா டாப் ஃப்ளையரில் இருக்கக்கூடிய கிளப்ஸ் வந்து ரெகுலராக டூர் வந்து ஒரு சம்மர் கேம்ப் அல்லது ஒரு விண்டர் கேம்ப் அல்லது இன்டர்நேஷ்னல் பிரேக் அந்த மாதிரி வரும்போது ஒரு கேம்ப் வந்து ஒரு டூர் மாதிரி வந்து அடிக்கடி மேட்சஸ் ஆடிட்டு போனாங்கன்னா அவங்களுடைய ட்ரைனிங், அவங்களுடைய ப்ராக்டிஸ், அவங்களுடைய மேட்ச் பிளேயிங், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த கிளப்பு லீக் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறதுக்கான, ஃபேமஸ் இல்லை டெவலப் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ரொனால்டோ அல் நாசர் கிளப்பில் போயிருக்காரு அப்படின்னா ரொனால்டோவோட ஃபிட்னஸ் ட்ரைனிங் மெத்தடை வந்து கோ பிளேயர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்சம் மேட்ச் விளையாடக்கூடிய ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் அதிகமாகும். அது வந்து லிமிட்டட் தானே. அல் நாசர் கிளப்பில் இருக்கக்கூடிய நம்மளோட நல்ல ஒரு பிளேயர் கூட நம்ம ஆடும்போது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது இல்லையா, அவ்வளோதான். அந்த டெவலப்மெண்ட்ஸ் தான் இருக்குமே தவிர கிளப்பே எங்கேயே போயிடும், லீக் எங்கேயே போயிடும், ஏஷியா ஃபுல்லாகவே ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துடும், டெவலப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு ரியாலிட்டின்னு எனக்கு தெரியல. ஓகே, இதே ரொனால்டோ இந்தியன் லீக் வந்துருந்தான்னு வைங்களேன், இந்தியன் சூப்பர் லீக் வந்திருந்தாருன்னா நம்ம எல்லாம் காலரை தூக்கி விட்டு அப்படி சிலிப்பிக்கு நடந்திருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு இந்தியனா, ஒரு ஃபுட்பால் ஃபேனா ரொனால்டோ நம்ம நாட்டுக்கு வரும்போது நமக்கு ரொம்பவே பெருமையான விஷயம்தான். இதே தான் சவுதிக்கு பெருமை. சவுதி ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. அவர் ஆடுற மேட்சஸ் எல்லாம் பார்க்கலாம், அவர் நேரடியாக சந்திக்கலாம், ஸ்டேடியத்தில் போய் அவர் மேட்சஸ் ஆடுறதை பார்க்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பெருமை. இந்தியாவுக்கு வந்திருந்தா நம்ம பெருமைப்பட்டிருப்போம். இந்தியாவுக்கு வந்திருந்தான்னா ஏஷியாவுக்கு போயிட்டாரு ரொனால்டோ, இனிமேல் ஏஷியன் ஃபுட்பால் எங்கேயோ கொண்டு வந்துடுவார் அப்படின்னு பேசியிருப்பானுங்களா என்ன? ஒன்றும் பேச மாட்டானுங்க. ஏன்டா போய் இந்தியாவுக்கு போகணும் அப்படி தான் கேட்டிருப்பானுங்க. அப்புறம் யூரோப்பில் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன், இனிமேல் வந்து ஏஷியாவில் அச்சீவ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு ரொனால்டோ பேசியிருந்தாப்புல. அது 100% கரெக்டு தான். யூரோப்பில் அங்கே வின் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இண்டிவிஜுவல் அவார்ட்ஸாக இருக்கட்டும், ட்ராஃபீஸாக இருக்கட்டும், எல்லாமே வின் பண்ணிட்டாப்புல. ஸோ ஏஷியாவில் வின் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு ரொனால்டோ பேசியிருக்கிறாரு. ஓகே, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக இருக்கலாம். யூரோப்பில் எல்லாமே வின் பண்ணிட்டாரு. ஆனால் கோட் டிபேட் இருக்குல்ல, ஒரு பிளேயர் வந்து வேர்ல்டு கப், யூசிஎல், பேலண்டோர், ஃபீஃபா தி பெஸ்ட் அப்படின்னு வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது இன்னொரு பிளேயர், அந்த காம்படிஷன் இருக்கக்கூடிய இன்னொரு பிளேயர் சவுதி ப்ரோ லீகில் ஆடும்போது எப்படி கோட் டிபேட்டில் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண முடியும்? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் யோசித்திருக்கலாம். கொஞ்சம் வயசாகும்போது எல்லா பிளேயர்ஸுமே லோவர் லீகில் ஆடுறது சாதாரணம் தானே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம், நம்ம ஒப்பீனியனும் இருக்கலாம். பட் ரொனால்டோ வந்து வயசாயிடுச்சு அப்படின்னு ஒதுக்க முடியாதில்லை இப்போதைக்கு. ஏன்னா 2018 ரியல் மேட்ரிட்லேருந்து யுவென்டஸுக்கு போனப்போ மெடிக்கல் டெஸ்ட்டில் டாக்டர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா 21 வயதுக்கு இளைஞனுக்கு இணையான உடல் தகுதியும் ஃபிட்னஸும் ரொனால்டோ கிட்ட இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ 21 வயசுலேருந்து இப்போ என்ன இருக்குது, 4-5 வருஷம் இருக்கா? பட் கரெக்டாக அப்படி கால்குலேட் பண்ணலைனாலும் போன மான்செஸ்டர் யுனைடெட் ப்ரீமியர் லீக் சீசனில் மான்செஸ்டர் யுனைடெடில் தி ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் அப்படின்னு ரெக்கார்டு வச்சுருந்தார். ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண பிளேயர், இளம் வீரர்களுக்கும் அதிகமாக வேகமாக ஓடி சாதனை பண்ணியிருந்தார். ஒரே சீசன்லேயா வயசாகிடுச்சு, ஃபிட்னஸ்ஸு போச்சு அப்படின்னு நம்ம சவுதி ப்ரோ லீக்கில் போனதை நியாயப்படுத்தி பேச முடியும்? ஏன் ரொனால்டோவே பல முறை சொல்லியிருக்காரு, என்னுடைய கரியர் வந்து டாப் லீக்கில் தான் நிறைவடையும். 2016-17 ஐ திங்க் ஸோ ஜொனாதனுக்கு பேட்டி கொடுத்தப்போ
யூரோப்பை பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸியோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது, அவர் தான் கிரேட்டஸ்ட் பிளேயர் அப்படின்னு ஜாவி கமெண்ட் பண்ணதை வச்சு கேட்டப்போ ரொனால்டோ சொன்னது, கத்தார் லீகில் ஆடுறவங்கெல்லாம் வந்து யூரோப்பியன் லீகை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே இல்லை, ஸோ அவருடைய கமெண்ட்டுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு பேட்டி கொடுத்துருந்தார். இப்போ வேர்ல்டு கப்புக்கு முன்னால் பியர்ஸ் மோர்கனுக்கு பேட்டி கொடுத்தப்போ காசு பணம் தேவை அப்படின்னா நான் என்னைக்கோ சவுதி கிங்டமில் போய் ஆடியிருப்பேன், யூரோப்பியன் டஃப்பான காம்படிஷன் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துருந்தார். என்னுடைய கரியர் வந்து யூரோப்பில் தான் டாப் லீகில் தான் நிறைவடையும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருந்தார். வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம் சவுதி லீகில் ரொனால்டோ இணைய போகிறதா செய்திகள் வருது அப்படின்னு கேட்டப்போ இது எல்லாமே போய் சவுதி லீகில் நான் போகிறப்போ சவுதி லீகில் நான் ஜாயின் பண்ண போகிறதில்ல அப்படின்னு ரொனால்டோ பேட்டி கொடுத்தப்போ நம்ம எல்லாம் எப்படி கெத்து காமிச்சோம். பாத்தியாடா என் தலைவனை, காசு பணம் தேடி போகிறது மெஸ்ஸி நெய்மர் எம்பாப்பே இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் போவாங்க, நம்ம ஆளுக்கு பேஷன் தான் முக்கியம், காசு பின்னாடி போக மாட்டார் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டோமா இல்லையா? ஒரே மாதத்தில் இதெல்லாம் பேசின ரொனால்டோ அவரே சவுதி ப்ரோ லீகில் வந்து சைன் பண்ணிட்டார். ஸோ இங்கே தான் ஒருவேளை காசுக்காக போயிருப்பாரோ அப்படின்ற ஒரு கொஸ்டின், மிகப்பெரிய கேள்வி வருது. அப்படி இருந்தால் ரொனால்டோ கிட்ட இல்லாத பணமே இல்லை. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக, ஒரு ஃபுட்பால் பிளேயராக $1 பில்லியன் அதிகமான ஒர்த்துள்ள ரொனால்டோ இப்போதைக்கு காசுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ரொனால்டோவுக்குன்னு ஒரு லெகசி இருக்குது. ஓகே, யுவென்டஸ்லேருந்து மான்செஸ்டர் யுனைடெடுக்கு ரிட்டர்ன் வந்தப்போ சிட்டிக்கு சைன் பண்ணுறதுக்கான பென்னு பேப்பர்லாம் எடுத்துட்டாப்புல. ஓகே, கடைசி மூமெண்ட்டில் தான் மான்செஸ்டர் யுனைடெடுக்கு தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டு அங்கே வந்து ஜாயின் பண்ணார். இதுதான் லெகசி. யுனைடெடில் பல சாதனைகள் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ரைவல்ரி கிளப்பில் போய் சேர்றது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ அந்த வகையில் ரொனால்டோவோட முடிவு அவராக எடுத்தாரா, அவருக்கு இன்னொருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்களா, அது எல்லாமே வேறு. பட் எண்ட் ரிசல்ட் என்ன? ரொனால்டோ தனது ஹோமுக்கு திரும்பி வந்திருக்காரு. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது அதுதான். ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி ரொனால்டோ வந்து லெகசியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூரோப்லேயே இருந்திருக்கணும். ஓகே, யூரோப்பில் வந்து சேலரி ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க, இவர் எதிர்பார்க்குற பேமெண்ட் வரல அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்கு பாஸ் அவருக்கு பணம்? என்ன பண்ணியிருக்கணும்னா ஸ்போர்ட்டிங் லிஸ்பனில் சேர்ந்துருக்கணும். ஸ்போர்ட்டிங் லிஸ்பன் அவருடைய பாய்ஹுட் கிளப். சின்ன வயசுலேருந்தே ஃபுட்பால் ஆடி பழகி பிளேயராக டெவலப் ஆன ஒரு கிளப். அவங்க அம்மாவே நான் சாகிறதுக்கு முன்னால் என் பையன் வந்து ஸ்போர்ட்டிங்கில் ஆடுறதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொனால்டோவை அகாமடேட் பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு ஸ்போர்ட்டிங் மேனேஜரும் சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் தான் ரொனால்டோ இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஃப்ரீயாகவே ஆடிருக்காங்க. இல்லது ஸ்போர்ட்டிங் எவ்வளோ சேலரி கொடுக்க முடியுதோ அதை வாங்கிட்டு ஆடிருக்காங்க. இதில் 2 அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று, யூசிஎல் ஆடிருக்கலாம், யூரோப்பியன் டாப் 5 லீக்ஸில் இருந்திருக்கலாம். செகண்ட், அவர் அம்மாவோட கனவை நிறைவேற்றின மாதிரி இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ரொனால்டோ தனது பழைய கிளப்புக்கு ஃப்ரீயாகவே ஆடுறாரு, இதுதான் லெகசி அப்படின்ற ஒரு பெருமையும் ரொனால்டோவுக்கு மேலே அவரோட ரசிகர்களாகிய நமக்கும் இருந்திருக்கும். இதுதான் என்னுடைய ஓவரால் ஒப்பீனியன். அப்புறமா வயசு ஒரு 42-45 ஆகும்போது பொறுமையாக சைனா, சவுதி, அங்கே எப்போவுமே ரொனால்டோவுக்கான டிமாண்ட் கண்டிப்பாக இருக்கும். நான் அந்த ஏஜில் கூட அவங்களுக்கு ஈக்குவலாக ரொனால்டோவால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இன்னமும் 2-3 சீசன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ யூரோப்பியன் லீக்லேயே இருந்திருக்கலாம், அவருடைய ஸ்போர்ட்டிங் லிஸ்பன் அணிக்காக ஆடி இருக்கலாம். மேபி ஃப்யூச்சரில் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் கழித்து அவர் விருப்பப்படி எங்கே வேணால் எந்த கிளப்புக்கு வேணால் போயிருக்கலாம். ஃபுட்பால் ஃபேன்ஸ், ரொனால்டோ ஃபேன்ஸுக்கு அவர் யூசிஎல் ஆடுறதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கும். யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் இன்னும் டஃப்பாக ஆக்டிவாக இருந்திருக்கும், ரெக்கார்ட்ஸ் இன்னமும் அதிகமாக இருந்திருக்கும். அப்புறமா ஃப்யூச்சரில் அவர் எங்கன்னா போய் ஆடிருக்கலாம். இதுதான் மை ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்த்தியாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மறுபடியும் லைவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.